ஒரு கமர்ஷியல் ஹீரோ உங்கள்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்னு வந்தார் கார்த்திக். அப்போ அந்த படம் எப்படி அமையணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டீங்க? கார்த்தி சாரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் எனக்கும் இருந்தது. அவருக்கும் வந்துட்டு நல்ல ரைட்டரு, நல்ல டைரக்டரு, அவர்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை நம்ம படம் பண்ணுவோங்கிற ஸ்பேஸ் அவருக்கும் இருந்தது. அப்படி மியூச்சுவலாக 2 பேரும் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பேசினோம். அப்போது கார்த்தி சாருக்கு நான் சொன்னது வேறு கதை. வேறு ஒரு வில்லேஜ் கதை. அந்த கதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறதாக எழுதினேன். அதை தான் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதைன்னு சொல்லும்போது அவருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து செட் ஆகலை. அவர் என்னென்னா, உங்களுடைய இன்னும் உங்கள்கிட்டேருந்து ஒரு கொர்க்கினஸ் இருக்குது, அந்த ரைட்டிங்லேருந்து ஒன்று வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு சினிமாவாக நல்லாயிருக்கு, பட் எனக்கு இது பத்தலை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை சொன்னார். சரி, ஓகே, அப்போ வேறு ஏதாவது அமைஞ்சால் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்படியா? ஆமாம். ஸோ அதனால் இந்த கதை ஜப்பான் கதை எழுதுனது வந்து ஒரு வெப்பு தொடருக்காக தான் எழுதுனது. ஒரு வெப் சீரிஸ்க்காக ஒரு ஸ்னாப்சிஸ் நான் எழுதினேன். ஸோ இதை வந்து நம்ம வெப் சீரிஸாக பிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் எனக்கு இந்த கோவிட் டைமில் வந்து இந்த வெப் சீரிஸ் நிறைய ஓடிடியில் பார்த்து அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்பேஸில் எழுதப்பட்டது தான் இதோடைய முதல் வெர்ஷன். அதோடைய ஸ்னாப்சிஸ். அதை வந்து பிரகாஷ் சார் படித்தார், ட்ரீம் வாரியர் பிரகாஷ் சார். அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது நம்ம படமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு உருவானது தான் சார் அந்த படம் வந்துட்டு. அப்போது நான் வெப் தொடருக்காக யோசிச்சு வச்சுருந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சுருக்கி ஒரு சினிமாவாக அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் குறைச்சி மெயின் கீ கேரக்டர்ஸை மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்கினேன். அந்த கதையை எழுதின பிறகு பவுண்டு நான் அனுப்பிட்டேன். அப்பையும் காட்சார் பண்ணணுங்கிறது எனக்கு அப்படி இது இல்லை. அதில் ஒரு கதாபாத்திரம் ரொம்ப டாமினண்ட்டான ஒரு கதாபாத்திரம். அதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பேசினது என்ன அப்படின்னா, ஃபகத் ஃபாசிலு, வனிதா விஜயகுமார், லொல்லு சபா மனோகர், அந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷனே வேறு கேரக்டர். அது ஃபகத் ஃபாசில் ஒரு டாமினன்ட் கேரக்டர், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இவங்களை வச்சுக்கிட்டு அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினது தான் அந்த கதை. அதன் பிறகு அந்த எழுதப்பட்ட விதத்தில் இந்த கேரக்டர், ஜப்பான் கேரக்டர் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க எதாச்சியாக கார்த்தி சார்ட்ட இதை படிச்சுட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கன்னு அனுப்பும்போது அவர் அந்த கேரக்டர் படிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் அந்த படம்.